எல்லோருக்கும் வணக்கம். நான் இன்று உங்களுக்கு கட்லெட் செய்து காட்டப் போகிறேன். நான் இப்போ உருளைக்கிழங்கை எடுத்து அவிச்சு தோல் உரிச்சிட்டு அப்படி நான் மசிச்சு வச்சிருக்கிறேன். தேவையான பொருட்கள் வெங்காயம், கருவேப்பிலை, மிளகு, உப்பு, மீன் எடுத்து வச்சிருக்கிறேன், டின் மீன். இதுக்கு தேவையான தேசிக்காய் புளி. இப்போ வாங்க வீடியோவுக்கு போகலாம். எல்லாத்தையும் நீங்கள் எல்லா இன்க்ரீடியன்ஸையும் இதுக்குள்ள எல்லாத்தையும் போடுங்க. மிளகுத்தூள் உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போடலாம். உரைப்பு அளவு இதுக்கு நீங்கள் பச்சை மிளகாயும் வெட்டி போடலாம். நான் போடவில்லை, சாப்பிட்றது குறைப்பு, அதில் நான் போடலை. அது நீங்கள் போட்டிங்கன்னா கொஞ்சம் வாசமாக இருக்கும். இதுக்கு மீன் எல்லாத்தையும் போடுங்க. இதுக்கு தண்ணி இருக்கிற டின் மீன் தான் வாங்கினா, நீங்கள் தண்ணியெல்லாம் வடித்து வச்சுருக்கிறேன். நீங்கள் அப்படியே அந்த போட்டுட்டு எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் நல்லா சேர்த்து குழைக்கணும். இதுக்கு நாங்கள் இப்போ கொஞ்சம் தேசிக்காய் புளியும் விடுவோம். தேசிக்காய் புளியும் விட்டுட்டு நீங்கள் எல்லாத்தையும் ஒரு கால் சேர்த்து குழையுங்கோ. எல்லா மீன்களும் உருளைக்கிழங்கும் சேர்கிற மாதிரி சேர்த்து குழைச்சிடுங்க. நான் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து குழைச்சி வச்சிருக்கிறேன். நீங்கள் இப்போ இனி அப்படியே உருண்டையாக எல்லாத்தையும் நீங்கள் உருட்டி எடுக்கணும். உங்களுக்கு விரும்பின ஷேப்பில் நீங்கள் உருட்டி எடுக்கலாம். நான் இப்படி ஒரு ஷேப்பில் உருட்டி எடுத்துருக்கிறேன். நல்லா இறுக்கி நீங்கள் பிடிக்கணும். பிடிச்சாதான் அது வெடிக்காமல் இருக்கும். நீங்கள் இப்படி எல்லா கட்லெட்டையும் எவ்வளவையும் நீங்கள் ஒன்றொண்டா நீங்கள் உருட்டி எடுங்க. கொஞ்சம் நேரம் எடுக்கும் செய்கிறதுக்கு. பொறுமையாக இதை நீங்கள் எல்லாத்தையும் இறுக்கி அமர்த்திட்டு எல்லாத்தையும் வடிவாக வட்டமாக உருட்டி எடுங்க. இப்போ நான் எல்லாத்தையும் பிடிச்சி வச்சிருக்கிறேன். எல்லாத்தையும் பிடிச்சாச்சு. இப்போ நான் இதுக்கு அவிக்காத கோதுமை மாவும் கோர்ன்ஃப்ளவரும் கொஞ்சம் உப்பும் மஞ்சளும் போட்டு அப்படியே தோசை பதத்தில் கரைச்சி வச்சிருக்கிறேன். இப்போ நான் இதுக்கு பிரெட் கிரம்ஸ் எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ வாங்க ஒன்றொண்டா நாங்கள் சுற்றி எடுப்போம். எங்களை இப்படி ஒரு கரண்டி 2 கையும் வைக்கிறதுண்டா கஷ்டம். ஒரு கரண்டி எடுத்து இதை போட்டிங்கள்னு சொன்னால் உங்களுக்கு இந்த விட்ட கையால் இதை நீங்கள் பிரெட் கிரம்ஸ் சுற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி நீங்கள் எல்லாத்தையும் ஒன்றொண்டா போட்டு இந்த பிரெட் கிரம்ஸில் நீங்கள் இப்படி நல்லா வடிவாக அமர்த்தி நீங்கள் சுற்றி வடிவாக சேர்த்து இந்த பிரெட் கிரம்ஸ் எல்லா பக்கமும் வர்ற மாதிரி நீங்கள் இதுக்கு பிரிச்செடுங்கோ. அப்போ தான் எண்ணெயில் பொரிக்கும்போது உங்களுக்கு வெடிக்காமல் இருக்கும். நீங்கள் விரும்பினா வெள்ளைக்கரு முட்டையை போடலாம். எனக்கு முட்டையை போட்டால் அது எனக்கு விருப்பம் இல்லை. முட்டையையும் நீங்கள் விரும்பினால் நீங்கள் முட்டையும் போட்டு செய்யலாம். ஆனால் இதாக நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கோட்டிங் கொஞ்சம் இதாக இருக்கும், நல்லா இருக்கும். பிடிச்ச எல்லாத்தையும் இப்படி இன்னொரு தட்டில் அப்படி ஒரு பேப்பர் ஒன்று போட்டுட்டு எல்லாத்தையும் மாற்றி எடுத்து அடுக்கி வச்சுட்டு மிச்சத்தையும் நீங்கள் இதே மாதிரி பிரெட் கிரம்ஸில் உருட்டி எடுங்கோ. இப்போ நான் எல்லாம் பிடிச்சு முடிஞ்சது. இப்போ இதே மாதிரியே இப்போ எல்லாம் நான் உருட்டி எடுத்துட்டேன். இனி வாங்கோ நாங்கள் பொரித்தெடுப்போம் எல்லா கட்லெட்டையும். நான் இப்போ எண்ணெயை கொதிக்க ரெடியாக வச்சுருக்கிறேன். வாங்கோ இப்போ நாங்கள் பொரிப்போம். இப்போ எண்ணெய் கொதிச்சிட்டது. நாங்கள் இப்போ ஒன்றா போட்டு இதை பொரிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ அப்படி எடுத்து ஒன்றொண்டா போடுங்க பொரிக்கிறதுக்கு. அப்படியே எண்ணெய் நல்லா கொதி வந்துட்டது. மற்ற இதுகளையும்
தொடர்ந்து போடுங்கோ. கணக்கை போட்டு ஒன்றா பொறிக்காதீங்கோ. நீங்கள் கணக்கை போட்டால் திருப்பைக்கில் வந்து குத்துப்பட்டு உடைஞ்சிடும், பெருந்து மீன் எல்லாம் வெளியால் வந்துடும். நீங்கள் அவதானமாக பொறிக்க வேணும். இது பொறிக்கும்போது கரண்டி வைக்காதீங்கும். ஹப்பே மாதிரி நீங்கள் இப்படி ஒன்றால் தட்டி நீங்கள் மெதுவாக தட்டி விட்டீங்கள்னு சொன்னால் 2 பக்கமும் நீங்கள் இப்படியே தட்டி தட்டி திருப்பி விடுங்கோ. அப்போ உங்களுக்கு இலகுவாக இருக்கும் தட்டுறதுக்கும். கட்டும்போது நீங்கள் தடியால் குத்தி போடாதீங்க, ஓட்டை வந்ததுன்னா வெடிச்சிடும். இப்போ வாருங்க வடிவாக 2 பக்கமும் வேகி நல்லா ப்ரௌனாக வரும் மட்டும், பொன் நிறமாக வார மட்டும் நீங்கள் பொரிய விடுங்கோ. அப்போ தான் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். கன நேரத்துக்கு நீங்கள் அந்த கோட்டிங் போட்டிங்கள்னு சொன்னால் அந்த வெளித்தோலும் கொஞ்சம் மொத்தமாக இருக்கும். அப்போ வந்து கூட கிறிஸ்பியாக கன நேரத்துக்கு இருக்கும். இப்போ இது பொரிஞ்சு வந்துட்டுது. இப்போ நான் இறக்கி வச்சுருக்கிறேன். இப்போ மட்டத்தரத்துக்கு நான் பொரிய போட்டிருக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் பொரித்தடுங்க. பாருங்க நான் பொரித்து வச்சது எப்படி இருக்குதுன்னு. இது வந்து நல்ல கன நேரம் நல்ல கிறிஸ்பியாகவே இருந்தது அன்றைக்கு நான் செய்தது. நீங்களும் இதே மாதிரி ஒரு கண்ணுள்ள இந்த சட்டியில் போட்டு வையுங்க. அப்போ உங்களுக்கு இலகாமல் கன நேரத்துக்கு முறுமுறுப்பாக இருக்கும். பார்த்திங்களா உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குண்டு. இப்போ நாங்கள் மடுத்ததும் திருப்பி மிச்சத்தையும் நாங்கள் இதே மாதிரி பொரித்தெடுங்கோ. இப்போ இது வந்து கொஞ்சம் கன நேரம் செல்லாது. இது பொரிக்கிறது ஹெவியாகவே பொரிஞ்சு விடும். இப்போ நாங்கள் ஒரு கோப்பையில் நாங்கள் போட்டு உங்களுக்கு சர்வ் பண்ணி காட்டுறேன். அப்படி நீங்கள் இப்போ நான் பிடிக்கே தெரியும் அப்படி இருக்குதுன்னு. நல்லா டைட்டாக நல்லா இதாக இருக்குது, கிறிஸ்பியாகவே இருக்குது. இதே மாதிரி நீங்களும் வீட்டை செய்து பாருங்கோ. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அப்படி இருக்குதுண்டு. நீங்கள் உருளைக்கிழங்கு வந்து தன்மை இல்லாமல் இருக்கணும். அது தண்ணியாக இருந்ததுன்னா உள்ளுக்கு உங்களுக்கு ஒரு நசீரத்தன்மை வரும். நல்லா மாதிரி கொஞ்சம் நல்லா தண்ணியில் வடிச்சிட்டு நீங்கள் எடுத்து போடுங்க. இப்போ பாருங்க அப்படி இருக்குது. என்ன இது கட்டாயம் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ண வேணும். இது இந்த வீடியோவையும் பார்த்தமைக்கு நன்றி. வினோ உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். பாய்.